கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புது வருஷத்துல இந்த 31 நாளை நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, எவ்வளவு ஆச்சரியமாய் இந்த புதிய ஆண்டிலே நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிற வார்த்தை யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ். அன்பான குடும்பத்தின் மக்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடப் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இவ்வளவு ஆறுதலான வார்த்தை சொல்லுவது நம்ம ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் தானே இந்த புது மாதம் முழுவதும் இந்த புதிய ஆண்டிலே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன். ஒருவேளை இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய அன்பு, இந்த உலகத்தினுடைய உறவு, இந்த உலகத்தினுடைய சாயல் எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து போகும், எல்லாமே நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மட்டும் உங்களை திக்கற்றவர்களாய் விடுறதே இல்லை. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நேசத்தோடு நாம் வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்பி நாம் வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் இந்த உறவிலே உடைவுகள் வருவது இயற்கை. ஏனென்றால் இது உலகம். சுயம் வந்துவிடும், பொறாமை வந்துவிடும், வைராக்கியம் வந்துவிடும், வெறுப்புகள் வந்துவிடும். நம்மோடு கூட இருக்கிற சக மனிதர்கள் கொஞ்சம் உயரும் போது நம்மையே அறியாதபடி ஒரு பொறாமை கூட நமக்குள்ளே வந்துவிடும். இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மட்டும் உங்களை திக்கற்றானை விட. உங்க அன்பெல்லாம் உடைஞ்சு போகும், ஆனால் என்னுடைய அன்பும் என்னுடைய ஆதரவும் கடைசி வரை உங்களுடைய மேன்மைக்காகவே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் சொல்லுகிற நம்பிக்கையுள்ள வார்த்தை இதுதான், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அநேகவற்றை இழந்து நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட வந்து நிற்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்பிக்கை இழந்த நேரத்தில் கர்த்தர் நம்பிக்கையோடு நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். தனிமையில நிற்கும் போது துணையாய் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட வருவதை உணர முடியும். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்த முடியும். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? கவலைப்படாதீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே, எத்தனை ஆறுதலான வார்த்தையப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த மாதம் வரை கடைசி வரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நடத்துவேன் நம்புகிறோம். உம்முடைய கரம் பிடித்து நடந்து பழகிக்கொள்ளக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு தாருமப்பா. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களுக்கு நீர் துணையாய் நில்லும். உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும், அற்புதங்களை செய்யும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.